விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு, மகளிர் மாநாடு அக்டோபர் 2 நடைபெறுகிறது. அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். அது அவங்க இஷ்டங்க, கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் இல்லை, அது பங்கேற்பது அவங்க இஷ்டம், நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு வந்து அதிமுக மது ஒழிப்பு, மதுவை கொண்டு வந்தவர் முதலில் கலைஞர் ஒரே ஆண்டில் மூடிவிட்டார். பிறகு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். பிறகு ஜெயலலிதா தான் மதுக்கடைகளை உருவாக்கினார்கள். டாஸ்மாக் என்ற நிறுவனமே ஜெயலலிதா காலத்தில் உருவானது. இது மக்கள் பழகிவிட்ட ஒன்று, இதை ஒழிக்க முடியாது. உலகம் முழுவதும் உள்ள ஒன்று. குஜராத்திலே இன்று வரை மது விலக்கு உண்டு. ஆனால் அங்கே போதைப் பொருள்கள் துறைமுகத்திலே அங்கே அதானி துறைமுகத்திலேயே போதைப் பொருள்களை பிடித்திருக்கிறார்கள், மதுவை பிடித்திருக்கிறார்கள் என்ற நிலை தான் இருக்கிறது. மக்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இதை தடுத்து நிறுத்தினால் அதன் விளைவுகள் வேறாக இருக்கும். அவங்க எப்படி பங்கேற்பாங்க? அவங்க மாநிலங்களில் இல்லை, அதிமுக காலத்தில் இல்லை. டாஸ்மாக் வந்து யாரோ கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது செய்ய போகிறாங்களா? ஜெயலலிதா தானே டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியவர். பிறகு எப்படி எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேசப் போகிறார்கள் என்று பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். குடியை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சின்னு கருணாநிதி வீட்டுக்கு போய் கையை பிடிச்சின்னு அழுதார். கொண்டு வராது, தயவுசெய்து கொண்டு வராது. ஆனால் அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அன்னைக்கு இந்த குடியை அறிமுகப்படுத்தியதே யார்? சாட்சாத் திரு மு கருணாநிதி, இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அருமை தந்தையார். அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அப்படி அறிமுகப்படுத்தியது 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார்? பாண்டிச்சேரியில், ஏன்னா அவரை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அதே போல் திரைப்படத்துறையிலும் சரி, இந்த குடி, சிகரெட்டு, சமுதாய ஆசிரியர்கள்லாம் அறிவை ஒழிக்குன்னு சொல்லிட்டு தன் கருத்துக்களை பதிச்சவர். அப்படியே ஏதாவது ஒரு சீன் காட்ட முடியுமா? தலைவர் குடிக்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்படி ஒரு உடம்பு ரத்தத்தோடு ஊர்னது குடி சமுதாயத்தை கெடுக்க சொல்லி பாண்டிச்சேரியில் முழுமையாக அமல்படுத்தினார். அது வேறு விஷயம். பாண்டிச்சேரியில் அதற்காகவே பிற்காலத்தில் அது ஒரு எதிர்வினையாற்றிடுச்சு. தமிழ்நாட்டில் என்ன சொன்னார்? அதாவது குடிக்கிறவனு கொலைகாரனுக்கு கூட ஜாமீன் உண்டு, குடிக்கிறவனுக்கு ஜாமீன் இல்லைன்னு. இதை விட யாராவது ஒரு தலைவர் இந்த நிலைப்பாடு எடுக்க முடியுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.